ஸ்ரீமத் பகவத்கீதை முதல் ஷட்கம். நியாய வேதாந்த வித்வான் ஸ்ரீ ஊவே காரபங்காடு வெங்கடாச்சார்ய சுவாமியின் உபன்யாசங்களிலிருந்து தொகுத்து எழுதியவர் மயிலாப்பூர் சி.ஆர். ஸ்ரீனிவாச ஐயங்கார். செந்தமிழ் வேதியர் ஸ்ரீ ஊவே குமாரவாடி சே. ராமானுஜாச்சாரியரால் பரிசோதித்து பதிப்பிக்கப்பட்டது. ஸ்ரீ சங்கர தேசிகமே சரணம். பாகம் 3. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகः ந சைனம் க்லேதயந்த்யாபோ ந சோச்சயதி மாருதः. அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷ்ய ஏவ ச நித்யः சர்வகதः சத்தானுரச்சலோயம் சனாதனः. ஆத்மாவை கத்தியினால் வெட்ட இயலாது, நெருப்பினால் கொளுத்த முடியாது, தண்ணீரால் நனைக்க ஒண்ணாது, காற்றினால் உலர்த்தவும் ஆகாது. ஆத்மா ஆயுதங்களால் வெட்ட முடியாதவன், நீரினால் நனைக்கவோ நெருப்பினால் எரிக்கவோ முடியாதவன், அழிவில்லாதவன், எங்கும் இருப்பவன், நிலையாயிருப்பவன், அசைவில்லாதவன். ஜீவாத்மா அணுஸ்வரூபன். ஒரு நெல் நுனியை 1000 பாகமாக்கினால் எவ்வளவு சிறியதோ அதைவிட சிறியவன். ஆதலால் எந்த வஸ்துவும் ஆத்மாவினுள் நுழைந்து அதை அழிக்க முடியாது. இதில் ஜீவனை நித்யஹா, அதாவது எப்போதும் இருப்பவன், சர்வகதஹா எங்கும் இருப்பவன், ஸ்தானு நிலையாக இருப்பவன், அச்சலஹா சலனம் இல்லாதவன், சனாதனஹா ஆதியற்றவன் என்கிறான் பகவான். அணுவாய் ஒரு சரீரத்தின் ஹிருதயத்தில் இருக்கும் ஜீவனை சர்வகதஹா எங்கும் இருப்பவன் என்பது எப்படி கூடும்? ஓரிடத்தில் இருக்கும் தீபம் எப்படி தன் ஒளியினால் பல இடங்களில் பிரகாசித்து கொண்டிருக்கிறதோ, எப்படி ஆகாசத்தில் இருக்கும் சூரியன் தன் காந்தியினால் எங்கும் பிரகாசித்திருக்கிறானோ, அதேபோல் ஒரு ஷரீரத்தின் ஹிருதயத்தில் இருக்கும் ஜீவன் தன் தர்ம பூத ஞான ஒளியினால் எங்கும் பிரகாசிக்க கூடியவன். ஆதலால் எங்கும் இருப்பவன் என்கிறான் பகவான். சௌபரி எனும் ரிஷி தன் ஞானத்தினால் 50 சரீரத்தில் பரவியிருந்து 50 அரச குமாரிகளை விவாகம் செய்து வாழ்ந்து வந்தார் என்கிற சரிதம் பார்க்கப்படுகிறது. ஜீவன் ஸ்வரூபத்தினால் அணுவாயிருந்தாலும் அவனுடைய ஞானம், அதாவது அறிவு, விபு மிக பெரியது. தன் ஞான ஒளியினால் எங்கும் பிரகாசித்திருக்க கூடியவன். முக்தி தசையில்தான் இது நன்றாக பிரகாசிக்கும். சம்சார தசையில் அது கர்மானுகுணமாக குறைந்திருக்கிறது. நம் சரீரம் முழுவதும் இந்த ஞான ஒளி பிரகாசித்து இருக்கிறது. ஞானம் ஒவ்வொரு தசையை அடையும் பொழுது அதை அன்பு என்றும் அவா என்றும் பக்தி என்றும் சொல்கிறோம். ஸ்நேகோமே பரமோ ராஜன்னு என்று ஹனுமார் ராமனை பார்த்து சொல்லும் வார்த்தை, என் ஆத்மா அணுவாக இருந்தாலும் எனக்கு உன்னிடம் உள்ள அன்பு பரமகா மிக பெரியது என்கிறார். என் தன் அளவல்லால் யானுடைய அன்பு என்பது பூதத்தாழ்வாரின் பாசுரம். ஆத்மா அணுஸ்வரூபன். அவனுடைய ஞானம் பரிசுத்த தசையில் விபு என்பது விசிஷ்டாத்வைத மத கொள்கை. அவ்யக்தோயம் அச்சிந்த்யோயம் அவிகார்யோயம் உச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நாது சோசிதுமர்ஹசி. பகவான் சொல்கிறான், ஜீவன் 5 புலன்களுக்கு எட்டாதவன், மனத்தினால் சிந்திக்க முடியாதவன், மாறுதல் இல்லாதவன் என சொல்லப்பட்டு இருக்கிறது. அர்ஜுனா, இவ்வாறு நீ அவனை தெரிந்து கொண்டு ஜீவாத்மாவை பற்றி சோகிக்க வேண்டியதில்லை. கண், மூக்கு, நாக்கு, தொக்கு, காதுகளாகிய பஞ்சேந்திரியங்களால் அறியப்படும் பொருள் வியக்தம். ஜீவன் இவைகளால் அறியப்படுபவன் அல்லன், அவ்யக்தம். உலகில் ஜீவனை போன்ற பொருள் எதுவும் இல்லாததினால் ஜீவனை இப்படிப்பட்டவன் என மனத்தினால் சிந்திக்கவும் முடியாது. அச்சிந்தியன், ஒருவித ஸ்வரூப மாறுதலும் இல்லாதவன், அவிகாரன். ஆதலால் இத்தகைய ஆத்மாவை குறித்து நீ சோகிக்க வேண்டாம். அதச்சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைவம் சோசிதுமர்ஹசி. பகவான் சொல்கிறான், அர்ஜுனா, அன்றிக்கே ஜீவனை எப்போதும் பிறப்பவனாயும் இறப்பவனாயும் நீ நினைத்தாயே ஆகிலும், தோல் வலிமையுள்ள அர்ஜுனா, நீ ஜீவனை குறித்து துக்கப்படுவதற்கு உரியவன் இல்லை.
ஆத்மாவும் சரீரமும் ஒரு தத்துவம் இல்லை. ஆத்மா நித்யன், சரீரம் அனித்யம்தான். ஆனாலும் சிலர் நினைக்கிறபடி சரீரமும் ஆத்மாவும் ஒன்று என்றாலும் உற்பத்தியும் விநாசமும் உள்ளதை பற்றி நீ கவலைப்பட்டு பிரயோஜனமில்லை. நித்யஜாதம் நித்ய அமிர்தம் வா, நித்தியமாயிருக்கும் ஆத்மாவை எப்போதும் பிறப்பவனாகவும் இறப்பவனாகவும் மன்யசே ததாபி நீ நினைத்திருந்தாயே ஆகிலும் ஏனம் சோசித்தும் ந அர்ஹசி, அவ்வாத்மாவை குறித்து நீ வருத்தப்பட உரியவன் இல்லை. நித்யஜாதம் என்றால் க்ஷணந்தோறும் மாறுதலுடைய சரீரம். சார்வாக மதத்தில் இப்படி கண்ணால் காண முடியாத ஆத்மாவை உண்டு என ஒப்புக்கொள்வது இல்லை. ருணம் கிருத்வா கிருதம் புன்வா, கடனை வாங்கு நெய் சாப்பிடு, அதாவது போக போக்கியங்களை அனுபவி என்பது அவர்களின் கொள்கை. சார்வாக மதம் என்பது துவைத அத்வைத மதத்தை போல் அல்ல. இங்கு உதாரணத்திற்காக சோம்பேறிகளை குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹார்யேர்த்தே நத்வம் சோசித்தும் அர்ஹசி. அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்த நிதனான்யேவ தத்ர கா பரிதேவனா. உண்டாகும் பொருள்களுக்கு அழிவும் அழியும் பொருள்களுக்கு உண்டாதலும் நிச்சயம் உண்டு. ஆதலால் கட்டாயம் அழியக்கூடிய சரீரமே ஆத்மா என்று நீ எண்ணினாலும் நீ அதற்கு சோகிக்க வேண்டியது இல்லை. சரீரம் இல்லாமலிருந்து உண்டாகி சில காலம் இருந்து பிறகு அழிகிறது. இப்படி தோன்றி மறையும் சரீரத்தை குறித்து நீ வருந்த வேண்டியது இல்லை. மண்ணிலிருந்து குடம் உண்டாகிறது, அது உடைந்து மண்ணாகிறது, மறுபடியும் அம்மண்ணிலிருந்து குடம் உண்டாகிறது. இப்படி அழியும் பொருட்களுக்கு உற்பத்தியும் உற்பத்தியுள்ள பொருட்களுக்கு அழிவும் நிச்சயம் உண்டு. ஆதலால் ஆத்மாவை நீ சரீரமென்றே எண்ணினாலும் கவலைப்பட வேண்டாம். ஒரு தாய் வயிற்றில் கர்ப்பவாசம் செய்வதும் கஷ்டம், ஜனனமும் கஷ்டம், மரணம் அதற்கு மேல் கஷ்டம். மரணாவஸ்தை என்றே கூறுவர். ஆனால் யாராவது இனி இந்த கர்ப்பவாசம் கூடாது என அதற்காக கவலைப்படுகிறார்களா? இல்லை. ஆனால் நடுவில் உள்ள 4 நாட்களுக்கு, அதாவது சில காலம் இந்த பூமியில் இருப்பதற்கே கவலை நமக்கு அதிகமாக இருக்கிறது. பகவான் என்ன சொல்கிறான் என்றால், சரீரத்தில் இருக்கும் நாட்களுக்கு உனக்கு கவலை வேண்டாம். சிறையில் போட்டவன் அன்னம் போடுவான். ஆனால் நமக்கு இனி இச்சிறைவாசம் கூடாது என்பதற்குத்தான் கவலை வேண்டும். அதற்கு சேர நல்ல சரித்திரம் உள்ளவனாக இருத்தல் வேண்டும். ஆச்சரியவது பஷ்யதி கஷ்சித் ஏனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவச்சைனம் அந்யச ச்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேத ந சைவ கஷ்சித். யாரோ ஒருவன் ஞானயோகம் செய்து ஜீவாத்மாவை ஒரு ஆச்சரிய பொருளாக பார்க்கிறான். அவர்களில் யாரோ ஒருவன் அதை ஒரு ஆச்சரிய வஸ்துவாக பேசுகிறான். யாரோ ஒருவன் அதை கேட்கிறான். ஆனால் ஜீவாத்மாவை கண்டவனோடு கேட்டவனோடு வாசி அற எவனும் ஜீவனை உள்ளபடி அறிகிறான் இல்லை. நாம் உலகில் காணும் வஸ்துக்களைப் போல் ஜீவன் இல்லை. விஜாதீயமானது, வேறுபட்டது. இந்த உடல் ஆத்மா இல்லை. ஜீவனை ஈஸ்வரன் போல் சுவாமி என்பதற்கும் இல்லை. அச்சித்தை போல் சொத்து என்பதற்கும் இல்லை. ஜீவனை உள்ளபடி அறிந்தால் பகவத் தாஸ்யமே பிரகாசிக்கும். இப்படி ஜீவனை அறிபவனே உண்மையான ஜீவாத்ம ஞானம் பெற்றவன். ஆனால் இதை அறிபவன் துர்லபன், அதாவது அரிது என்கின்றான் பகவான். தேஹி நித்யமன்வத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசித்தும் அர்ஹசி. அர்ஜுனா, பாரதா, எல்லா பொருள்களிலும் உள்ள ஆத்மா எவனும் நிச்சயமாக கொல்லப்படுபவன் அல்லன். ஆதலால் நீ எந்த ஒரு ஜீவனை பற்றியும் சோகிக்க வேண்டாம். சர்வஸ்ய தேஹே அயம் ஆத்மா அவத்யஹா. தேவன், மனிதன், திர்யக், தாவரம் என பலவிதமான சரீரங்கள் உள்ளன. இவைகள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு ஜீவன் இருக்கிறான். இவர்களின் ஜாதி, குலம், குணம், இடம், ஆகாரம், ஆயுட்காலம் மாறுபட்டு இருக்கின்றன. அதேபோல் சிலர் அனித்தியர்களாகவும் சிலர் நித்தியர்களாகவும் இருத்தல் கூடுமோ என்கின்ற சங்கையை போக்குகிறான். அர்ஜுனா, எந்த சரீரமானாலும் அதிலுள்ள ஆத்மா அழிவில்லாதவனே.
கொல்லப்படுபவன் இல்லை என்கின்றான். ஸ்வதர்மமபி சாவேஷ்ய ந விகம்பிதுமர்ஹசி தர்மியாதி யுத்தாத் ஸ்ரேயோன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. அர்ஜுனா, உனக்குரிய தர்மத்தை பார்த்தாலும் நீ தொடங்கிய போரிலிருந்து விலக உனக்கு உரிமையில்லை. ஒரு க்ஷத்ரியனுக்கு போரைவிட மேலான தர்மம் எதுவும் இல்லை. அத்வேஷ்டா சர்வபூதானாம் என்றும் சர்வபூத ஹிதேரதா என்றும் கீதையில் பகவானே எந்த ஒரு ஜந்துவுக்கும் தீங்கை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான். நஹிம்ஸ்யாத் சர்வபூதானி, பிராணி வதை கூடாது என்று ஸ்ருதியும் சொல்லியிருக்க, அதாவது வேதமும் சொல்லியிருக்க, இங்கே பலரை கொல்லும் போரை தர்மம் என்பது எப்படி? இதற்கு பலர் கூறும் சமாதானம் என்னவென்றால், பொய் சொல்லக்கூடாது என்பது பொதுவான விதி. ஆனால் விவாக காலே ரதிசம்பிரயோகே என்கிறபடி சில சமயங்களில் பொய் சொல்லலாம் என்கிற விளக்கு இருப்பது போல் இங்கேயும் பிராணி ஹிம்சை கூடாது என மேலே சொன்னவை பொதுவான விதி. போரில் க்ஷத்ரியன் கொல்வது அதில் விலக்கு, அது தர்மமாகும் என்கிறார்கள். ஆனால் நம் பாஷ்யக்காரர் ந ஹிம்ஸ்யாத் சர்வா பூதானி என்கின்ற ஸ்ருதியே அக்னி க்ஷோமீயம் பசுமால பேத என்று யாகத்தில் பிராணிவதையை விதித்திருக்கிறது. அந்த பிராணிக்கு மோட்சமே சித்திக்கிறபடியால் அது பிராணிவதை ஆகாது. அதற்கு நன்மையே செய்கிறோம், அது தர்மமே ஆகும். ஆதலால் இரண்டு ஸ்ருதி வாக்கியங்களுக்கும் விரோதம் இல்லை என்று பார்க்கிறோம். அதேபோல சர்வபூத ஹிதேரதா என்கின்ற கீதா வாக்கியத்திற்கும் இங்கே பலரை கொல்லும் போர் தர்மம் என்பதற்கும் விரோதம் இல்லை. ஏனெனில் போரில் கொல்லப்படும் க்ஷத்ரியனுக்கு மோட்சமே கிடைக்கிறது, வீர ஸ்வர்க்கமே கிடைக்கிறது. அது அவனுக்கு செய்யும் நன்மையே ஆகும். இது அதர்மம் அன்று. ஆதலால் க்ஷத்ரியனுக்கு போர் தர்மமே என்பது ஸ்ரீ பாஷ்யக்காரரின் நிர்வாகம். யத்ருச்சயா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரம் அபாவிருதம் சுகினஹா க்ஷத்ரியாக பார்த்த லபந்தே யுத்தமீத்ருஷம். நீ ஒரு முயற்சியும் செய்யாமல் தானாகவே கிடைத்ததும் மேலான சுகத்தை தரும் ஸ்வர்க்கம் பெற சுலபமான உபாயமுமான இப்போர் புண்ணியமுள்ள க்ஷத்ரியனுக்கே கிடைக்கும். ஆதலால் அர்ஜுனா, நீ போர் செய்வாய். யத்ருச்சயா உபபன்னம், பூர்வ ஜென்ம புண்ணிய பலன் அடியாக கிடைத்திருக்கும் போரை நீ வேண்டாம் என்னலாமா? அயத்னேன, ஒரு முயற்சியும் இல்லாமல் தானாக கிடைத்திருக்கும் போரை நீ கைவிடலாமா? ஸ்வர்கத்வாரம், மோட்சத்திற்கு சுலபமான வழியான இந்த தர்ம போரிலிருந்து நீ விலகலாமா? சுகினஹா, புண்ணிய பலனான மோட்சம் கொடுக்கும் போரை நீ செய்ய வேண்டாவோ? அர்ஜுனா, நீ பூர்வ ஜென்மத்தில் மிகவும் புண்ணியம் செய்தவன். அதன் பயனாக நீ முயற்சியாமலே மோட்ச சாதனமான தர்ம போர் உனக்கு கிடைத்திருக்கிறது. நீ இதை செய்தே ஆக வேண்டும். ஸ்வர்க்கம் என்றால் நிரஞ்சன சுகத்தை கொடுக்கும் மோட்சம். சுகினஹா என்றால் புண்ணியம் உடையவர்கள். அப்படியல்லாமல் க்ஷத்ரியன் அவசியம் செய்ய வேண்டிய தர்ம போரை அதன் உண்மையறியாமல் நீ விட்டுவிடுவாயாகில் பரலோக சுகத்தை இழந்து விடுவதுமன்றி இந்த லோகத்தில் கிடைக்கக்கூடிய புகழும் போய் பாபத்தையே அடைவாய். அதச்சேத்வம் இமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஹா ஸ்வதர்மம் கீர்த்திஞ்ச ஹித்வா பாபம் அவாப்ஸ்யசி. அகீர்த்திஞ்சாபி பூதானி கதயிஷ்யந்தி தேவ்யயாம் சம்பாவிதஸ்ய சாகீர்த்திர் மரணாத் அதிரிஷ்யதே. பயாத் ரணாத் உபரதம் மம்ஸ்யந்தே த்வாம் மகாரதாக ஏஷாம் ச த்வம் பகுமதோ பூத்வா யாஸ்யசி லாகவம். மேலும் உலகிலுள்ள சாதாரண மனிதரும் அர்ஜுனன் பயந்து போர் செய்யாமல் ஓடிவிட்டான் என்று ஏசுவர். அதனால் உனக்கு அபகீர்த்தியே உண்டாகும். அதைவிட மரணமே மேலானதன்றோ? மகா சூரர்களான கர்ணன் முதலானோர் நம் வீரிய பராக்கிரமத்தை கண்டு அர்ஜுனன் அஞ்சி ஓடிவிட்டான் என்று உன்னை ஏசுவர். அவர்களால் மதிக்கப்பட்ட நீ இகழ்ச்சியே அடைவாய். அர்ஜுனா, சுகம் கீர்த்தி இவை போய்விடும் என்பது மாத்திரம் இல்லை. பார்த்த ஏவ தனுர்தரஹா
என புகழ்பெற்ற அர்ஜுனன் பயந்து ஓடிவிட்டான் என்று பூதானி, அதாவது பூமியிலுள்ள சமர்த்தர் அசமர்த்தர் உட்பட எல்லோரும் உன்னை பரிகசிப்பர். எல்லாம் வல்லவனுக்கு அபகீர்த்தியை விட மரணமே மேலானது. அபகீர்த்தியை பொறுக்காமல் நீ மறுபடியும் போர் செய்ய வருவாய். என் சொல்லை கேட்டு இப்போதே நீ போர் செய்யலாகாதா? அர்ஜுனா, கருணையினால் தானே நான் போர் செய்யவில்லை என்று நீ நினைத்தாலும் சூரர்களான கர்ணன் முதலானோர் அப்படி நினையார். நம் பராக்கிரமத்தைக் கண்டு பயந்து அர்ஜுனன் ஓடிவிட்டான் என்றே உன்னை ஏசுவர். அதை கேட்டு நீ மறுபடியும் போர் செய்ய வருவாய். அப்போதைக்கு இப்போதே என் சொல்லை கேட்டு நீ போர் செய்யலாகாதா? அர்ஜுனா, இன்னும் உன் சத்ருக்கள் உன் திறமையை பலபடியாக இகழ்ந்து சொல்லி தகாத வார்த்தைகள் பல கூற உன்னை ஏசுவர். அதைவிட மேலான துக்கம் உலகில் வேறு உண்டோ? அர்ஜுனா, நீ போரில் ஜெயித்தால் ராஜ்யம் பெற்று ஆண்டு அனுபவிக்கலாம். பிறகு மோட்சம் கிடைக்கும். ஆதலால் துணிவுடன் நீ போர் செய்வாயாக. ஸ்வர்க்கம் என்றால் இங்கு மோட்சம் என்றே பொருள். எந்த கர்மாவுக்கும் பிரதான பலன் என்றும் அவாந்தர பலன் என்றும் இரண்டு உண்டு. நீ விரும்பி பெறும் பலன் பிரதான பலன். போரில் ஜெயிக்கும் க்ஷத்ரியனுக்கு ராஜ்யம் பிரதான பலன், மோக்ஷம் அவாந்தர பலன். அர்ஜுனா, உன் சத்ருக்கள் உன்னை சொல்லத்தகாத வார்த்தைகளால் நிந்திப்பர். அதை பொறுக்க மாட்டாமல் நீ மறுபடியும் யுத்தம் செய்ய வருவாய். இப்போதே என் வார்த்தையை கேட்டு நீ போர் செய்யலாகாதா? இங்கே தேசிகன் ஒரு சரித்திரம் சொல்லியிருக்கிறார். முன்னொரு சமயம் அர்ஜுனன், நான் ஒருவனே போரில் எல்லா சைன்யங்களையும் ஒரே நாளில் கொன்று ஒழித்து விடுவேன் என்று சொன்னதை கேட்ட தர்மபுத்திரர் கோபம் கொண்டு, அர்ஜுனா, உன் வில்லை கீழே போடு என்றார். இப்படி தன்னை தூஷிப்பவரின் தலையை சீவி விடுவதாக ஏற்கனவே அர்ஜுனன் சபதம் ஒன்று இருந்தது. அதற்கு சேர தர்மனின் தலையை சீவ அர்ஜுனன் முற்படுகிறான். அங்கிருந்த பகவான் ஜேஷ்ட பிரதா பித்ரு சமஹா என்பதை சொல்லி அர்ஜுனனை தடுத்தார். நீ தர்மனை துவம் துவம், நீ நீ என்று 3 தடவை சொல்லு, அதுவே அவரை கொல்லுவதற்கு சமம் என்று சொல்ல அர்ஜுனனும் அப்படியே சொல்லி தன் சபதத்தை ஒருவாறு நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். இதனால் பெரியோரை ஏக வச்சனத்தில், அதாவது ஒருமையில் அவமரியாதையாக சொல்வது பாபம் என்று தேறுகிறது. இந்த பாபம் போக பூஹு பிரதக்ஷணம் பிராயஷ்சித்தம், எங்கும் நிறைந்த விஷ்ணு ரூபியான பகவானை 3 தடவை வலம் வந்து பிரதக்ஷணம் செய்து தன் பாபத்தை அர்ஜுனன் போக்கிக் கொண்டான் என்பது சரிதம். இதை இங்கு பகவான் எடுத்து சொல்லி, நீ உன் தமையன் வார்த்தையையே பொறுக்கவில்லையே, எதிரிகள் உன்னை ஏசினால் பொறுக்க முடியாது, கட்டாயம் யுத்தம் செய்ய வருவாய். இப்போது என் வார்த்தையை கேட்டு போர் செய்யலாகாதா என்கிறான் பகவான். பகவான் இவ்வளவு கூறியும் கரிஷ்யே வச்சனம் தவ என்று அர்ஜுனன் சொல்லவில்லை. 18வது அத்தியாயம் கடைசியிலேயே சொல்கிறான். இது என்ன ஆச்சரியம்! சம்சார பந்தத்தை வளர்க்கும் பாபம் போக எவ்வாறு கர்மாவை செய்ய வேண்டும்? சுக துக்கே சமே கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபம் அவாப்ஸ்யசி. இன்ப துன்பம் லாப நஷ்டம் வெற்றி தோல்விகளை சமமாக எண்ணி நீ போர் செய்வாயாக. அர்ஜுனா, இப்படி செய்தால் நீ பாபம் அடைய மாட்டாய், உனக்கு மோட்சமே கிட்டும். பகவான் அர்ஜுனனை வியாஜமாக வைத்து உலகத்தவரின் ஆத்ம நன்மைக்காகவே கீதையை உபதேசம் செய்திருக்கிறான். இந்த ஸ்லோகத்தில் அவரவரின் வர்ணாசிரமத்திற்கு சேர சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மாவை எந்த புத்தியுடன் இருந்து செய்தால் நமக்கு மோட்சம் சித்திக்கும் என்பதை சொல்கிறான். கர்மாவே மோக்ஷ சாதனம் அன்று, ஞானம் மோக்ஷகா, ஞானமே மோக்ஷ சாதனம். ஞானம் என்பது பகவத் பக்தியையே குறிக்கிறது. பகவானையும் அவன் குணசேஷ்டிதங்களையும் தைல தாரை போல இடைவிடாது சிந்திக்கிற சிந்தனமே பகவத் பக்தி. இதை செய்ய கர்மானுஷ்டானம் உபகரணம் ஆகிறது. ஒருவன் தனக்குரிய கர்மாவை விடாமல் செய்து வந்தால் பக்திக்கு தடையான ரஜோகுண தமோகுணங்கள் அடங்கி சத்வகுணம் மேலோங்கி பக்தி செய்ய அனுகுணமாகிறது.
இந்த கர்மானுஷ்டானம் செய்யும் பொழுது சுகமும் உண்டாகலாம், துக்கமும் உண்டாகலாம். அப்படி உண்டாகும் இன்ப துன்பம் லாப அலாபங்களை பொருட்படுத்த கூடாது. இரண்டையும் சமமாக கருதி விகாரமற்று இருத்தல் வேண்டும். ஸ்ரீராமனுக்கு முதல் நாள் ராஜ்யம் உண்டு என்ற போதும் மறுநாள் இல்லை என்ற போதும் ஒருவித சந்தோஷமோ துக்கமோ அவன் அடையவில்லை. விகாரமற்றே இருந்தான். கர்மயோகம் செய்பவன் அதேபோல் இருத்தல் வேண்டும். அர்ஜுனா, நீ யுத்தம் செய்யும் பொழுது நீ உன் சத்ருக்களை அடிக்கலாம், அவர்களும் உன்னை அடிக்க நேரிடலாம். உனக்கு போரில் வெற்றியோ தோல்வியோ ஏற்படலாம். இரண்டிலும் சம புத்தியோடு இருக்க வேண்டும். ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ, போர் செய்வது க்ஷத்ரிய தர்மம் என்றே போர் செய்வாயாக. இப்படி இருந்து செய்தாயாகில் நைவம் பாபம் அவாப்ஸ்யசி, நீ பாபம் அடைய மாட்டாய் என்கிறான். இங்கு பாபம் என்றால் என்ன? பீஷ்ம துரோணரை கொல்வது பாபமாகாது. அவர்களுக்கு ஆத்ம ஸ்ரேயஸ் உண்டாவதினாலே அது பாபம் ஆகாது. இனி வரப்போகும் பாபத்திற்கு முன்கூட்டியே செய்யும் பிராயஷ்சித்தமும் கூடாது. ஆகையினால் பின் வரப்போகும் பாபத்தையும் இங்கு சொல்லவில்லை. துக்கத்திற்கு எது காரணமோ அதுவே பாபம் எனப்படும். சம்சார பந்தமே துக்கத்திற்கெல்லாம் காரணம். இந்த சம்சார பந்தமான பாபம் போகும். சம்சார பந்தம் நீங்கினால் மோட்சம் சித்திக்கும். அவரவரின் குல தர்மத்திற்குரிய கர்மாவை இந்த புத்தியுடன் இருந்து செய்து வந்தால் சம்சார பந்தம் தொலைந்து மோட்சம் சித்திக்கும். இனி வேறு பிரகரணம். முதல் அத்தியாயம், 2ஆம் அத்தியாயம் 12 ஸ்லோகம் வரையில் அவதாரிகை. 12ஆம் ஸ்லோகம் முதல் 30ஆம் ஸ்லோகம் வரையில் தகாத இடத்தில் அர்ஜுனனுக்குள்ள கருணையை போக்கி ஷரீர ஆத்ம விவேகத்தையும் தர்ம அதர்ம புத்தியையும் தெளிய உபதேசித்தான். இனி கர்ம யோகத்தை உபதேசிக்கப் போகிறான்.